கர்த்தருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களே வாழ்த்துகிறேன். இஸ்ரேல் மக்கள் அந்த எகிப்திலிருந்து அந்த பார்வோனுடைய கையிலிருந்து அவங்க உடனே அவங்க கையிலேருந்து விடுபட்டு வரல. கர்த்தருடைய அதிசயம் அற்புதம் அந்த 10 வாதை எல்லாம் நடந்து அதுக்கப்புறம் தான் அவன் என்ன செய்தான், விடுதான். அவ்வளோ கஷ்டத்தில் கர்த்தருடைய கிருபையினால் அவங்க விடுவிக்கப்பட்டு மோசேயினுடைய தலைமையினால் வராங்க. வரும்போது எழுத்தாக்கில் என்ன இருந்தது, ஒரு பெரிய செங்கடல், சிவந்த சமுத்திரம். அப்போ அந்த சூழ்நிலையில் தேவன் என்ன செய்தால், அந்த மக்களை இந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக வெட்டாந்திரையில் எப்படி நடந்துருவாங்களோ அதே போல் நடந்து வர செய்தார். அவருடைய எதிரிகளின் சேனையை முற்றிலுமாக அவர்களை கடலில் ஆழத்தில் மூழ்க பண்ணினார். அவருடைய பிரேதங்கள் சமுத்திரத்தின் கரைகளில் கடந்ததை அவங்க பார்த்தாங்க. அவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்தோன்னா அவங்க என்ன செய்தாங்க, மீரியாமுடைய தலைமையில் தேவனை துதித்து பாடி அவர்கள் சந்தோஷமாய் அவங்க அந்த கானானுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு அவங்க என்ன செய்தாங்க, ரொம்ப சந்தோஷத்தில் போகிறாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் அவங்களுக்கு அந்த கொஞ்ச நாள் மட்டும்தான். ஏன்னா அவங்க அவ்வளோ அற்புதத்தை கண்டாலும் ஏதாவது ஒரு பாடு வரும்போது உடனே அவங்க என்ன செய்தாங்க, கர்த்தரை மறந்து அந்த மோசையிடம் இருக்கிறவர்களாய் காணப்பட்டாங்க. உடனே அவங்க என்ன செய்தாங்க, அந்த 3 நாள் சூர் வனாந்திரம் வழி அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. 3 நாள் அவங்களுக்கு என்ன செய்யல, தண்ணி இல்லை. குறைந்தது ஒரு 30-40 லட்சம் பேர் இருக்காங்க. அவர்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னா அது லேசான காரியம் கிடையாது. அவர்களே வழிநடத்தி மோசை வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்போ அவங்க சென்று கொண்டிருக்கும்போது அவங்க என்ன செய்தாங்க, 3 நாள் அவங்க தண்ணி இல்லாமல் அவங்க நாவெல்லாம் வறண்டு போயிட்டு, சின்ன குழந்தைகள்லாம் இருந்திருப்பாங்க, ஆடு மாடுகள் எல்லாம் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க என்ன செய்தாங்க, ரொம்ப களைப்பாய் சோர்ந்து தண்ணி எங்கேயாவது கிடைக்காதா என்று தேடி அலைந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அந்த வனாந்தரத்தில் ஒரு தண்ணீர் காண்கிறாங்க. ஒரு சின்ன குளம் மாதிரி ஒரு இடத்த பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்போ நம்ம கூட பாருங்க, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும்போது அதற்கு ஒரு தீர்வு காணுவதற்காக ஒரு சூழல் வரும்போது நமக்கு இதோட நம்ம கஷ்டம்லாம் முடிஞ்சிட்டு நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதே போல் தான் அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் அந்த தண்ணியை போய் அவங்க குடிக்காங்க, அந்த தண்ணி குடிக்க முடியாத அளவுக்கு காணப்படுது, கசப்பாய் காணப்படுது. உடனே அவங்க என்ன செய்வாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடல. உடனே மோசையை பார்த்து என்ன செய்வாங்க, முறுமுறுக்கிறவர்களாய் காணப்பட்டாங்க. அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து அவர்கள் கர்த்தரை ஆராதித்து துதித்து வந்தவர்கள் அந்த தண்ணீர் இல்லைன்னு அவங்க என்ன செய்வாங்க, தேவனை நோக்கி கூப்பிடாமல் மோசையை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. உடனே மோசை என்ன செய்தார், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. உடனே தேவன் என்ன செய்தார், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து என்ன செய்தார், உடனே ஒரு மரத்தை காமித்து அதை எடுத்து போடுது அப்படின்னு சொன்ன உடனே மோசே மாறுதரம் ஒன்றும் சொல்லாமல் அந்த மரத்தை எடுத்து எரிச்சுதான் அந்த தண்ணியில் போடணும். உடனே அந்த தண்ணீர் என்ன ஆயிடுச்சு, அந்த கசப்பான தண்ணீர் இனிப்பாய் மதுரமாய் மாறிடுச்சு. உடனே இஸ்ரேல் மக்கள் என்ன செய்தாங்க, தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்கிறார்கள். அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கானான் சீக்கிரம் வந்துடும் நினச்சிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இப்படி தான் நம்மளும் என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்காதபடி ஊழியக்காரங்களை தேடி ஓடணும். பிறகு என்ன சொல்லுவோம், அந்த ஊழியக்கார ஜெபம் சரியில்லை, அவர் ஜெபம் பண்ணது எனக்கு கேட்கல. இன்னொரு ஊழியக்கார்ட்ட போனேன், அந்த ஊழியக்கார் என்ன ஜெபித்தாலும் உடனே கேட்டுட்டு அப்படின்னாங்க. நம்ம ஜெபிக்கணும், நம்முடைய ஜெபத்தை தான் தேவன் விரும்புகிறார். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, முறுமுறுக்கிறவராய் காணப்படக்கூடாது. யோபு பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு கடினமான சூழ்நிலை, எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலை, அவர் கர்த்தரை நோக்கி என்ன செய்யல, முறுமுறுக்கலை. அவர் நன்மையானதை பெற்ற நான் தீமையை அனுமதிக்க வேண்டாமோ என்று தான் மனைவிடத்தில் சொல்லுகிறார்கள். அதுக்கப்புறம் அவர் அந்த யோபுக்கு எல்லாவற்றையும் அந்த 2 என்ன செய்தார், திருப்பி கொடுக்கிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், கஷ்டமான சூழ்நிலைகளை, ஒருவேளை யாரையாவது நம்பியிருப்போம், அவங்க அந்த கடன் பிரச்சனையில் இருப்போம், ஒரு அந்த கடனை அடைக்கிறதுக்கு நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க, உங்களை தான் நான் மழை போல் நம்பியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆள் கடைசி நேரத்தில் அவரால் உதவி பண்ண முடியாமல் போயிருக்கும். ஒன்று அவங்க சோர்ந்து போயிருப்பாங்க. திருப்பி ஒவ்வொரு இடமா அலைவாங்க. யார் தெரிஞ்சவங்ககிட்ட போகலாமான்னு தெரிஞ்சுவாங்க,
ஆனால் நம்ம என்ன செய்யணும், கர்த்தரிடத்துல நம்ம முழங்கால் போட்டு நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அவர் வனாந்திரத்தில் என்னத்தை வழியை உண்டு பண்ணுகிற தேவன், அவாந்திர வழியில் ஆறுகளையும் ஊற்றுகளையும் உண்டு பண்ணுகிற தேவன். அந்த இஸ்ரேல் மக்களால் கானான் தேசத்துக்கு அந்த மோசே மூலமாக வழி நடக்கும்போது எத்தனை அற்புதங்களை செய்தார் பாருங்க. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலை, இதோடைய வாழ்க்கை முடிஞ்சு வச்சு இன்னும் ஒன்றுமே இல்லை, இனிமேல் வாழ்க்கையே கசப்பு தான் என்று நினைக்கும் போது கர்த்தர் நினைச்சுவார், நமக்கு அந்த மோசேக்கு காண்பித்த மரத்தை போல ஒரு மரத்தை நமக்கு காண்பிப்பார். நம்ம என்ன செய்யணும், சோர்வு இல்லாமல் கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும், எப்பொழுதும் சந்தோஷமாய் துதித்து கொண்டே காணப்படணும். துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், அவர் துதிக்கு பிரியப்படுகிற தேவன். துதிக்கிற நம்முடைய துதி அவர் விரும்புகிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும், துதிக்கணும். பவுலும் சிலவும் பாருங்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்படுறாங்க. அவங்களுக்கு காவல் காக்கிறதுக்கு அவங்க வெளியே பெருகுடாமல் போர் செய்வர்களாக இருந்தாங்க. பயங்கர இரும்பு பெண்களை தாழ்பார்கள் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. ஆனால் கர்த்தரை நோக்கி அவங்க துதித்து பாடும்போது அவங்க காலில் இருந்த சங்கிலி, கையில் இருந்த சங்கிலிலாம் தெரிப்பட்டு உடைந்தது. அவர்கள் தூதர்கள் மூலமாக வழிபட்டு அவங்களுக்கு விடுதலை ஆனாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. அந்த சிறைச்சாலையிலையும் அவங்க என்ன செய்யறாங்க, துதித்து தான் அவங்க காண்பிட்டாங்க. நம்ம என்ன செய்யணும், இப்போ இஸ்ரேல் மக்கள் எப்படி இந்த 3 நாள் அவங்க வனாந்தரத்தில் சுற்றிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு ஏதாவது சர்ச்சில் ஒரு ஆவிக்குரிய கூட்டம், கன்வென்ஷன் கூட்டம் ஏதாவது நடக்கும்போது நம்ம என்ன செய்யணும், நல்ல தேவனை நம்முடைய பாவங்களை ஒப்பு கொடுத்து நம்ம ரொம்ப அவர் இதில் நன்றி நம்ம ஜெபிப்போம். ஆனால் அந்த 3 நாளும் பரலோகம் மாதிரி தான் இருக்கும். அப்படி நம்ம ஒப்பு கொடுத்து சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தோம்னா பழைய எப்படி நினச்சிவாங்க, இனி என் கணவரை திட்ட மாட்டேன், பிள்ளைகளை திட்ட மாட்டேன், கோவப்பட மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன் அப்படிலாம் நினச்சோம் பெண்களும் நம்ம உறுதி பண்ணியிருப்போம். ஆனால் ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது நினச்சிவாங்க, அந்த இஸ்ரேல் மக்களை போல் நினச்சிவாங்க, கணவன் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே அவங்க தண்ணி கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. வந்த உடனே நினச்சிடுவாங்க, உங்களுக்கு நான் கெட்டுப்பட்டு நான் என்ன நன்மை கண்டேன், எப்பவும் கஷ்டம்தான் வாழ்க்கையில், நிம்மதியே இல்லை, என்றைக்கு தான் அந்த கஷ்டம் மாறுமோ, நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கல நான் சந்தோஷமாக இருந்தேன், உங்களுக்கு என்னைக்கு உங்கள் குடும்பத்துக்கு வந்தோன்னா அதுலேருந்து எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழைய நன்மைகள்லாம் அவங்க என்ன செய்வாங்க, கணவனுடைய வீட்டில் கணவன் செய்த நன்மைகள்லாம் அவங்க என்ன செய்வாங்க, மறந்துடுவாங்க. ஏதாவது கஷ்டம் வரும்போது உடனே அவங்க என்ன செய்வாங்க, அந்த பழையதை தான் அவங்க நினைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எப்பொழுதும் கர்த்தரை தேடுவர்களாய் காமிக்கணும். குடும்பத்தில் பல கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டத்தில் நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்க்கும்போது நம்ம ஒருபோதும் நம்ம வெட்கப்படுகிறவர்கள் அல்ல. அதே போல் எலியாவை பாருங்க, அந்த எலியா மழை வேணும்னு ஜெபம் பண்ணுறாரு. உடனே உள்ளங்கை அளவுக்கு தான் அந்த வேலைக்காரன்ட்டு போய் சொல்லுறாரு, நீ போய் பாரு அந்த மேகம் வந்திருக்கான்னு பாருன்னு சொல்ல. உள்ளங்கை அளவு தான் தெரிஞ்சு, அந்த வேலைக்காரனுக்கு அது உள்ளங்கை அளவு தான் தெரிஞ்சு. ஆனால் எலியாவுக்கு அது ஒரு பெரிய அற்புதமாக நினைத்து உடனே ராஜாட்ட சொல்கிறார், உன் ரதத்தை ஓட்டும், இப்போ பெரிய மழை வரப்போகுது என்று சொன்னார். அதே போல் மழை வந்தது. அதனால் நம்ம கஷ்டங்களை நம்ம வருகிற பாரங்களை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. அதை கர்த்தர் மேல் நம்ம பாரத்தை வைத்து விடணும். அவர் மேல் நம்ம பாரத்தை வைக்கும்போது அவர் நம்முடைய பாரத்தை என்ன செய்தார், அதை தீர்க்கிறவராய் காணப்படுகிறார். சரியா? அதே போல் பாருங்க, நகோமியை பாருங்க, அவள் பிழைப்புக்காக வெளி இடங்களுக்கு போகிறாள். அங்கே போன இடத்துல கணவனை இழந்து போகிறாள், தன் 2 மகன்களையும் இழந்து போகிறாள். அந்த ஒரு மூத்த மருமகள் தாய் வீட்டோட போயிருக்காள். சின்ன மருமகளை கூப்பிட்டு வர்றாள். அவள் சொந்த ஊருக்கு வந்தோடனே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நகோமின்னு கூப்பிட்றாங்க. நகோமின்ங்கிறதுக்கு அர்த்தம் அவள் இனிமையானவள் என்ற அர்த்தம். அப்போ அவள் என்ன சொல்கிறா, இனி நகோமின்னு கூப்பிடாதுங்க, எனக்கு நான் கஷ்டத்தில் இருக்கேன், நான் இந்த இடத்துலேருந்து நான் போகும்போது நிறைவோடு போனேன், இப்போ நினச்சிட்டேன் வெறுமையாக வந்திருக்கிறேன், அதனால் என்னை என்ன சொல்லாதுங்க, நகோமின்னு சொல்லாதுங்க, மாறான்னு சொல்லுங்கன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அவள் கர்த்தரை நோக்கி அவள் நம்பிக்கையாக இருக்கும்போது தேவன் அவளுடைய அந்த கசப்பை மாற்றி அவளுடைய சந்ததியிலிருந்து தாவீது ராஜா பிறந்து, அந்த தாவீதின் வம்சத்தில் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதனால சோர்ந்து பெயரவே கூடாது. மழை போல வெள்ளம் பாரம் வந்தாலும் என்ன செய்யணும், கர்த்தரை மாத்திரம் நம்ம தேடுவதை காணப்பட வேண்டும். நம்ம உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திறன்கள் இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார்.
அந்த சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்கிறாரு, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு என்று சொல்கிறார். சில நேரங்களில் நமக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படும், அது உடனே நம்மளுக்கு கிடச்சிடும். அப்போ நம்மளுக்கு அதனுடைய அருமை என்ன செய்யாது தெரியாது, அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியாது. ஆனால் சில பொருட்களுக்காண்டி நம்ம சில ஆசீர்வாதங்களுக்காக காத்திருந்து போராடி ஜெபித்து பெற்றிருக்கோம். அது நமக்கு ஒரு பெரிய அதிசயமாய் அற்புதமாய் சாட்சியாய் காணப்படும். அப்போ அந்த நேரத்தில் நம்மளுடைய தேவனுடைய ஆலயத்தில் நம்ம நினைச்சுக்குவோம், சாட்சி சொல்லுவோம். நம்மளுக்கு உடனே கிடச்சிச்சுன்னா நம்மளுக்கு அது ஒரு பெரிதாக தெரியாது. காத்திருந்து பெறும்போது அதனுடைய மகிழ்ச்சி பெரிய அளவாய் காணப்படும். ஸ்ரீகானவர்கள் 10 மாதம் அந்த குழந்தைய வயிற்றில் சமக்கார். அப்போ அவளுக்கு அநேக உபத்திரங்கள் சரீர பிரகாரமாக இருக்கும். ஆனாலும் அவள் என்ன செய்வான், அந்த உபத்திரம் அவளுக்கு அந்த பேர்காலத்தின் போது அவளுக்கு அதிக வலி காணப்படும். ஆனாலும் அந்த குழந்தை பெற்ற உடனே அவள் எல்லாத்தையும் என்ன செய்தான் மறந்துடுவாள். அந்த பிள்ளையை கண்ட உடனே அவளுக்கு சந்தோஷம் கிடைக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும், அந்த உபத்திரங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதையே நினச்சி இனிமேல் தான் நம்மளுக்கு உலகத்தில் இதுதான் என் வாழ்க்கை, இதோடு முடிஞ்சு போகுது என்று நம்ம நினைச்சக்கூடாது, நினைக்கக்கூடாது. இதுக்கப்புறமும் நமக்கு தேவன் ஒரு அருமையான வாழ்க்கையை தந்திருக்கிறார். மற்றவர்களோடு ஒப்பிட்டு நம்ம நடக்கக்கூடாது. பாருங்கள், நான் எவ்வளோ ஜெபிக்கேன், நல்ல ஆண்டவர் வழியில் நடக்கேன், ஆனால் பாருங்கள் எனக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. கர்த்தர் உங்களுக்காக அந்த இஸ்ரேல் மக்களுக்கு அந்த மாறாவில் அந்த தண்ணீரை மதுரமாய் மாற்றுவதற்கு ஒரு மரத்தை வைத்திருப்பார். அதே போல் நமக்கு ஒரு மரத்தை அவர் வைத்திருப்பார், ஒரு வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வழி அவருடைய ஞானம் கடல்களை விட சமுத்திரங்களை விட பெரியது, அது ஆராய்ந்து அறிய முடியாதது. அவருடைய நோக்கம் எல்லாமே அவர் நன்மையாக தான் நமக்கு வச்சிருப்பார். நம்ம நினைப்போம் கர்த்தர் நம்ம காணவில்லை, நம்ம இப்படி தான் நம்ம இருப்போம்னு நினைக்காம ஒருபோதும் தேவன் நம்மை மனுஷனுடைய கைக்கு என்ன செய்வார், விட்டு கொடுக்கவே மாட்டார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்பியிருக்கிறவர்களே அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிற தேவன். நம்ம நினைக்கலாம் நம்மளை கண்டும் காணாது கூட இருக்கிறாரு, நான் எவ்வளோ ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம முறுமுறுக்கணும். நம்ம ஒருபோதும் முறுமுறுக்கக்கூடாது. முறுமுறுக்கு தேவனுக்கு பிடிக்காத ஒன்று. நம்ம என்ன செய்யணும், அவர் செய்த நன்மைகளை நம்ம என்ன செய்யணும், துதித்து பாடணும். அவர் செய்த நன்மைகளை நம்மளுக்கு அவரை துதிக்கணும். நம்ம அந்த எரிகை கோட்டை பாருங்க, அந்த 6 நாளும் சுற்றினாங்க. 7வது நாள அவங்க துதிக்கும் போது அந்த எரிகை கோட்டை விழுந்தது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எரிகை போன்ற பெரிய பாரங்கள், பெரிய சூழ்நிலை, பாதாளம் போன்ற பெரிய இருட்டு அதெல்லாம் காணப்படும். அப்போ நம்ம நினைப்போம் எல்லாமே முடிஞ்சிட்டு ஆனால் தேவன் நினைச்சுப்பாரு, அதை இடித்து கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நமக்கு இருளில் வெளிச்சம் வழியும் காமிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அதனால் ஒருபோது நம்ம நினைச்சக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் நமக்காக முன் கொடுத்த நன்மையை யாராலையும் நினைச்சக்கூடாது, தடுக்க முடியாது. அந்த நன்மை அவர் எப்பொழுதும் நமக்கு தர காத்து கொண்டு இருக்கிறார். அதனால நம்ம நினைச்சுக்கணும், பொறுமையாக இருக்கணும். அவர் நமக்காக முன் குறித்து வைத்திருக்கிறது அந்த ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தடுக்க யாராலையும் முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அது ஒருவேளை இப்போ மாறா போல உங்களுக்கு காணப்படலாம், ஆனால் அந்த நன்மையை நீங்கள் பெறும்போது அது இனிப்பாய் மதுரமாய் மாறும். அதனால் சோர்ந்து போகவே கூடாது. எந்த சூழ்நிலையும் நம்ம நினைச்சக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. இந்த 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்க. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டி எடுத்து அதில் உப்பு போட்டுக்கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதில் போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாபம் வராது, நிலம் பாலும் இராது, ஆரோக்கியமாயிடுச்சு அப்படின்னு சொல்லுகிறான். அப்படி சொல்லும்போது எலிசா சொன்ன வார்த்தையின்படியே இந்த கர்த்தர் சொல்கிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படி அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது, ஆரோக்கியம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, அந்த இடம் பால் நல்ல அது குடியிருக்குது, ஆனால் அதில் உள்ள தண்ணீர் ஆரோக்கியம் இல்லாமல் காணப்படுகிறது, ஒன்றுக்கும் உதவாதுன்னு அந்த ஜனங்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த எலிசா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த இடத்துல ஒரு புது தோண்டி எடுத்து அதில் உப்பு போடும்போது அந்த தண்ணீர் ஆரோக்கியமாயிடுச்சு. அதே போல் நம்ம கர்த்தரிடத்துக்கு துதி என்னமோ அந்த உப்பை நம்ம என்ன செய்யணும், போடணும். துதி 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 துதின்னு அவரை நோக்கி நம்ம துதித்து நம்ம
நம்ம வாயில் என்ன வார்த்தை நம்ம வந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், நம்ம துதிக்கலாம். நம்ம தகப்பன்ட்ட ஒரு பொருள் கேட்கும்போது நம்ம என்னெல்லாம் சொல்லி கேட்போம். இப்போ நீங்கள் அன்னைக்கு எனக்கு தந்தீங்களே, எனக்கு தாரேன்னு சொன்னீங்களே, ஏன் தரல, வேலைக்கு போயிட்டு வந்து நான் கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே, அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் சொல்லி அந்த பெரும் வரைக்கும் அந்த தகப்பனை அப்படி குளிர பண்ணுவாங்க. உலக பிரகாரமான தகப்பனே அப்படிங்கும்போது நம்முடைய பரம தகப்பனை நம்ம எவ்வளவு நம்ம என்ன செய்யணும், நேசிக்கணும். அவர் எல்லாவற்றையும் தர வேண்டியிருப்பார். அவர் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள பொருட்களை எல்லாவற்றையும் படைத்த தேவன். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அதனால நம்ம என்ன சொல்லக்கூடாது, எந்த சூழ்நிலையும் நம்மளால சோர்ந்து போயிடவே கூடாது. அப்படி சோர்ந்து போனால் நமக்கு என்ன ஆயிரும், நம்ம இருதயம் என்ன ஆயிரும், சோர்வாய் காணப்படுறோம். அதுக்கப்புறம் நம்மளால் என்ன செய்ய முடியாது, வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, எழும்பி நிற்க முடியாது. பலம் இருந்தாலும் இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்ய முடியும், ஜெயமாய் காணப்பட முடியும். இந்த உலகத்தில் குழந்தைகளை வளர்க்க, இந்த உலகத்தில் நம்ம உயிரோடு வாழ நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாய் கத்திரிடத்தில் நம்பிக்கையும் விசுவாசம் வைக்கிறவர்களாய் காணப்படணும். நம்முடைய வாழ்க்கை மாறாவை போல காணப்படுகிறது, இது ஒருபோதும் தீராது என்று என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. சிலவங்க வாயில் எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதமான வார்த்தைகளே வராது. எப்பவும் கடினமான வார்த்தைகள் தான் சொல்லுவாங்க. வாழ்க்கை முடிஞ்சிட்டு இனிமே இவ்வளோதான், இனிமேல் சாக தான் போகணும், ஏன் தான் அப்படி பிறந்தேன், எங்கள் அம்மா வயசுலேருந்து வந்து இது வரைக்கும் நான் கஷ்டத்தில் தான் காணப்படுவேன், நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருப்பாங்க. ஒரு நாளும் ஆண்டவருக்கு வந்து அற்புதத்தை நினைத்தவங்க என்ன செஞ்சுட்டாங்க, சந்தோஷப்பட மாட்டாங்க. நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி நமக்கு துதிக்கும்போது வருகின்ற நாட்களில் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நம்முடைய அக்கிரமங்களுக்காக பாவங்களுக்காக எரிச்சத சிலுவை மரத்தில் தோன்றினார். அந்த மரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த சிலுவை நோக்கி நம்ம என்ன செய்யணும், அந்த இயேசுப்பா மறிக்கிறதுக்கு முன்னாடி சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி சிலுவையினாலே அது ஒரு அவமான சின்னமாக தான் காணப்பட்டுச்சு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வென்று சிலுவையில் அறையப்பட்டார். அதுக்கப்புறம் தான் அது ஒரு வெற்றியின் சின்னமாக கருதப்பட்டார். அதனால் நம்ம என்ன செய்யணும், அந்த சிலுவையை நோக்கி நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். அவர் நமக்காக பெருமூச்சுகளோடு, வாக்கு கடந்தாத பெருமூச்சுகளோடு பிதாவை நோக்கி வேண்டுகிற தேவனாய் காணப்படுகிறார். அதனால் முறுமுறுப்பு இல்லாமல் நம்ம என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் காணப்படணும். நம்ம முறுமுறுப்பாக இருந்தால் இந்த உலகப்புறமானவர்களுக்கே பிடிக்காது. ஆனால் வாரப்பொரு வாயில் ஒரு வார்த்தையும் நல்ல வார்த்தையே வராது. எப்பவும் நல்லா இருக்க நம்மளையும் கீழே தள்ளிடுவா, சோகமாக தான் பேசுவாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் நல்ல புண்ணுகளோடு சிரித்த முகத்தோடு காணப்படுவாங்க. அந்த ஆள் வந்தாலும் என்ன சொல்லுவாங்க, ஐயோ இந்த ஆள்கிட்ட பேசிக்கிட்டு நேரம் போகிறதே தெரியாது. அவங்க வாயும் வார்த்தைகள் அவ்வளோ இனிமையாக காணப்படும். மக்கள் இதை தான் விரும்புகிறாங்க. கடினமான வார்த்தைகளோ சாபம் போட்ட வார்த்தைகளோ மக்களுக்கு பிடிக்காது. பிள்ளைகளோ கூட நம்ம என்ன செய்யணும், அன்பான வார்த்தைகளை தான் பேசணும். ஒரு இனிமையான நம்ம சொற்கள் அதை இருதயத்தை மகிழ பண்ணணும். அதனால் நம்ம எப்பவுமே என்ன செய்யணும், கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை வச்சணும். நாளைய தினத்தில் நமக்கு என்ன நடக்குது என்று எதையும் கூட நினைக்கக்கூடாது. அந்த வழியில் அந்த பாருங்கள், அந்த சுதந்திர சமூகத்தை கண்டோன்னா அவங்க இருதயம் எப்படி இருந்திருக்கும். இதை தாண்டி நம்ம அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் மலை போல ஒரு பாரம் இருக்கும். இதை விட்டு நம்ம ஒருவேளை குடும்பத்தில் யாருக்காவது ஒரு வியாதி வந்து அவங்க தான் சம்பாத்தியம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இனி நம்ம குடும்பம் அவ்வளோதான்ட்டு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய வேலை அது தடைபட்டு காணப்படும். ஒருவேளை நமக்கு அந்த கிடைக்கக்கூட ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னு அந்த தடைபட்டு காணப்படும். இந்த மாறாவின் தண்ணீர் அது வரைக்கும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கசப்பாக இருந்துச்சு. கர்த்தர் மோசையின் மூலமாக அந்த மரத்தை போடும்போது அந்த தண்ணீர் வந்து இனிப்பாய் மாறிட்டு ஆரோக்கியமான தண்ணீராய் மாறி எல்லாரும் பருகி அதுக்கப்புறம் என்ன செய்தாங்க, வந்து அந்த தாகம் தீர்த்து கொண்டார்கள். அதே போல் தான் நமக்கு வர தடையாக இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம கர்த்தரை நோக்கி கூட்டமாக ஒரு வழியை வைத்திருப்பார், ஒரு மரத்தை வைத்திருப்பார். அந்த எலிசத்துக்கு தரிசி பார்த்தீங்களா, அந்த உப்பை போட்டிருந்த தண்ணீர் எப்படி ஆரோக்கியமாயிடுச்சு. அதே போல தான் ஆண்டவர் என்ன செய்வார், பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நமக்கு செய்கிற தேவனாய் காணப்படுது. அதனால் நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து பெயரவே செய்யுங்க. சோர்வு கர்த்தருக்கு, அந்த முருகுக்கு கர்த்தருக்கு பிடிக்காது. ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் எவ்வளவு பாரமான சூழ்நிலை தான் ஒவ்வொருத்தரும் வரதான் செய்யணும், துன்பங்கள் வரதான் செய்யும், பாடு வரதான் செய்யும். அதுலேயும் நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்திருப்பேன் தேவனாகிய
கர்த்தரை நான் கனிகூறுவேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லியிருக்கிறார். தாவீது ராஜாவுக்கு வந்தது மாதிரியே நமக்கு பாரம் வந்திருக்கு. எப்பொழுதும் அவங்களுக்கு ஒரே யுத்தம் தான். சாலமோன் ராஜா நாட்களில் சமாதானத்துக்கு தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் தாவீது ராஜா நாட்களில் அவர் எப்பொழுதும் சவலை கண்டு பயந்து ஓடினார். பெற்ற மகனும் அப்சலோமும் கூட அந்த தகப்பனுக்கு விரோதமாய் தகப்பனை கொல்லுறதுக்கு அலைந்தார். எவ்வளோ கடினமான சூழ்நிலை பாருங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலை அவர் கர்த்தரை நோக்கி பாடி மகிழ்ந்து காணப்பட்டார். அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், நம்முடைய கடினமான சூழ்நிலை கர்த்தரை நோக்கி பாடணும். அந்த தண்ணீர் கிடைச்சதுக்கு அதுக்கப்புறம் ஆண்டவர் நியமங்களையும் கட்டளையும் கொடுத்து அதன்படி நடந்தால் அவங்களே ஆசீர்வதிப்பேன் இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னார். அதற்கப்புறம் அவங்க என்ன செய்தாங்க, அந்த சூர் வனாந்தரத்தில் அந்த மாறாவின் தண்ணி மதுரமாய் மாறினதுக்கப்புறம் அந்த ஏலிமுக்கு வராங்க. அப்போ தேவன் அவர்களுக்கு 12 நீரூற்றுகளையும் அங்கே 70 பேரிச்ச மரங்களையும் வைத்திருந்தார். பார்த்தீங்களா? அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன செய்தாங்க, பாளையம் இறங்கினார். இவங்க கேட்கறதுக்கு முன்பாகவே அந்த 12 கோத்திரங்களுக்கு ஏற்றது போல 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் காணப்பட்டது. அதே போல் நமக்கு ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஒருவேளை தனிமையாக இருக்கீங்களா? ஒருவேளை பிள்ளைகள்னால சோர்வாய் காணப்படுகிறீங்களா? பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்களா? ஒருவேளை இப்போ உங்களுக்கு ஏதாவது கடன் இருக்கா? ஒருவேளை உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் யாராவது குடும்பத்தில் யாராவது அவங்க சகோதரர்கள் மூலமாக அல்லது யாராவது மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு தடைப்பட்டு காணப்படுகிறதா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாக தேவன் உங்களுக்கு அந்த ஏலிமுல எப்படி 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்சம்பழங்களும் இருந்ததோ அதே போல உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். தெரிவிப்போமா? இயேசுவே, தாவீதின் குமாரனே, அப்பா, இஸ்ரவேல் மக்களை வனாந்திரத்திலப்பா நீர் வழியை காண்பித்தீர்ப்பனே, அவாந்திர வெளியிலப்பா அவர்களை நடத்தி சென்றீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் உண்மை நம்புகிறோம் தோப்பனே. நீ நம்புகிற பிள்ளைகள் ஒருபோதும் கெட்டு போகிறது இல்லை தோப்பனே. நீர் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் அப்பா நீரூற்றுகளையும் ஆண்டவரே உண்டு பண்ணிக்கிற தேவனப்பா. ஆண்டவரே, நீர் வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணிக்கிற தேவனப்பா. ஆண்டவரே, கண்மலையிலேருந்து நீரை ஆண்டவரை கொண்டு வந்த தேவனப்பா. ஏசப்பா, உங்களுடைய பிள்ளைகளுக்காகப்பா கண்மலையும் தேனினால் ஆண்டவரே உங்களுக்கு திருப்தியாக்குவேன் என்று சொல்லிடப்பா. என்னுடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிடப்பா. இந்த ஜெபத்தில் என்னோடு காணப்படுகிற பிள்ளைகளப்பா, மாறாவை போல எவ்வளவாய் கசப்பான வாழ்க்கை இருந்தாலும் தப்புனே, ஒருவேளை துன்பத்தில் அவங்க இனிமேல் இது யாராலையும் முடியாது என்று நினைக்கும் போது தேவன் ஒரு அற்புதத்தை செய்யப்பா. நேற்று கூட தோற்றின அந்த கரூர்லப்பா ஒரு நடிகருடைய அந்த அரசியல் கூட்டத்துக்கு போய்கொண்டிருந்த ஒரு பாவம் செய்யாத சின்ன பிஞ்சு குழந்தைகள் கூட மறுத்து போயிட்டார்கள் தோப்பினே. அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைங்க கூட்டிகிட்டு போனதுனாலப்பா பாவமே செய்யாத அந்த பிள்ளைகள் கூட மறுத்து போயிட்டார்கள் தோப்பினே. கிட்டத்தட்ட 40 பேர் மரணமடைந்தார்கள், 180 பேர் மருத்துவமனையில் இருக்காங்க என்று ஆண்டவரே நாங்கள் செய்தியில் பார்த்தோம் தோப்பினேன். இசப்பா, இந்த உலக பிரகாரமான மனிதனை காண்பதற்காக தோப்பினேன் அவர்கள் ஜீவனையே கொடுக்குறார்கள் தோப்பினேன். இசப்பா, அந்த நிலை மாற வேண்டும் தோப்பினேன். இசப்பா, அந்த குடும்பத்துக்கு ஆறுதலையும் சமாதானத்தை நீங்கள் தான் கொடுக்கணும் தோப்பினேன். ஒரு 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 தகப்பன் தோப்பினேன், மனைவி நீ போகாத போயிட்டு திரும்பி வந்து ஏற்கனவே ஒரு மகன் இறந்து போயிட்டு அந்த ஒரு மகன் தான் இருக்கான், அதனால நீ நேரம் நீ வந்துடும் என்று சொல்லும்போது கூடப்பா அந்த மனைவியானவள் அவள் திரும்பி வராதபடியப்பா அந்த நடிகரை காண்பதற்காக அவள் இங்கே நிற்கிறாள் தோப்பினேன். அதுக்கப்புறம் அவளும் அவள் குழந்தையும் மறுத்து தோப்பினேன். அந்த கணவனானவன் சொல்லிக்கிறான், இனி எனக்கு வாழ்க்கையில் என்ன இருக்குது, என் மனைவியும் என் ஒரு குழந்தையும் போயிட்டு எனக்கு சமாதானம் இல்லையே, நான் என்ன செய்ய எனக்கு கதறி துடிக்கிறதை பார்க்கிறது தோப்பினேன். இதே போல நான் அந்த குடும்பத்துக்கு நீங்கள் தான் ஆறுதல் கொடுக்கணும் தோப்பினேன். இதே போல் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் காணப்படுகிறார்களப்பா, தன்மையில் காணப்படுவார்களப்பா. ஒருவேளை பிள்ளைகள் ஆண்டவரை சொன்ன பேச்சு கேட்காததுக்கு காணப்படும் தோப்பினேன். ஏசப்பா, தாப்பனுடைய தாய் தப்பனுடைய சொற்களை கேட்க பேசுங்கப்பா. மனைவியானவர் கணவனுடைய பேச்சை கேட்கணும் தோப்பினேன். அதே போல் கணவன் மனைவியுடைய பேச்சை கேட்கணும்னு தோப்பினேன். வயது முதிர்ந்த தாய் தோப்பனுடைய பேச்சு ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரை கேட்கணும் தோப்பினேன். நல்லதை கற்றுக் கொடுங்க தோப்பினேன். இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் தோப்பினேன் பிள்ளைகள் தோப்பினேன். ஏசப்பா, ஆண்டவரை மகிழ்ச்சியோடு காணப்படுத்த செய்யணும்ப்பா. இதை துதித்து ஆண்டவரே தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு துதித்து இந்த சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும்ப்பா வனாந்திரம் போல வெறுமையான வாழ்க்கை காணப்பட நான் தோப்பினேன். அதே நீரப்பா ஆண்டவரை செழிப்பான மரங்களை உண்டு பண்ணுகிற தேவனப்பா, வெளிச்சங்களை உண்டு பண்ணுகிற தேவனப்பா.
ஆண்டவரே தண்ணீரின் அந்த ஓரங்களில் காணப்படும் மரங்களை போல பச்சையாய் மாற்றுங்கப்பா. அவர்களுடைய வாழ்க்கையை வருஷந்தோறும் கனி கொடுக்குற மரங்களாய் மாற்றுங்க தோட்டமே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்யுங்கப்பா. குழப்பங்களை மாற்றி கொடுங்கப்பா. ஆண்டவரே என் தகப்பனே, ஆண்டவரே அந்த தண்ணீர் எப்பொழுது ஆண்டவரே உடனே அந்த மரத்தை போட்ட உடனே மதுரமாய் மாறிட்டு, அதே போல் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவங்க பார்க்கும்போது அவர்களுடைய வாழ்க்கை மதுரமாய் மாற கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அவர்களுடைய அப்பத்தின் தண்ணீரும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் நிரம்பி வெளியே கிருபை செய்யுங்க. கண்மணியின் தேனினால் திருப்தி ஆகுங்க. உசிதமான கோதுமையினால் ஆண்டவரே அவர்களை திருப்தி ஆக்குங்க தகப்பனே. ஏசப்பா, நீங்கள் வாக்கு கொடுத்த தேவன் உண்மையுள்ள தேவனாப்பா. அந்த வாக்கை நிறைவேற்றுறதுக்கு நன்றி தகப்பனே. இந்த நேரத்தில் தகப்பனே என்னையும் உடைய சமூகத்தில் ஒப்புக்கிறப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய சமூகத்தில் ஒப்புக்கிற ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இந்த கிருபைக்குள்ள மூடி மறைத்துக்கொள்ளுங்க. நீ பிரேசு நாட்கள் ஜெபிக்கிறேன். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என்னோடும் உங்களுடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் செய்த சகல பொருளும்